ஓம் மகாலட்சுமி நமஹ. இந்தாங்க முகூர்த்த புடவை வேஷ்டியை மாத்திட்டு வாங்க. ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. பாத்துங்கக்கா. போய் மாத்திட்டு வாங்க. வாயுவே இதன் நமஹ. ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்பவஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. தங்கச்சி, அண்ணா ஏன் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணா. இல்ல தங்கச்சி, உன் மனசுல ஏதோ இருக்கு. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. என்னன்னு சொல்லு. இல்லண்ண, நான் பாண்டிய ஊர்ல பார்த்ததுக்கும் இப்போ இங்க பாக்குறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுதுண்ண. எனக்கு என்னமோ நம்ம முன்னாடி நிக்கிறது பாண்டியாவே தோண மாட்டேங்குது. சஞ்சீவ் தான் பாண்டி ட்ரெஸ்ல முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தோணுது. ஆஹா, தங்கச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரியலண்ணே. என்ன தங்கச்சி இப்படி சொல்ற? பாண்டிய பார்த்து உனக்கு எப்படி மாப்பிள்ளன்னு தோணுது? மாப்பிள்ள தான் ஆபீஸ்ல வேலையா இருக்கான்ல, விஐபி தானே பார்க்க போயிருக்கான். பாண்டியையும் மாப்பிள்ளையையும் பார்க்க அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது தங்கச்சி. மத்தபடியெல்லாம் ஒன்னும் கிடையாது. நானும் அப்படித்தானே நம்புறேன். இங்க இருக்கிறது பாண்டி தானே என் புத்தி சொன்னாலும் என் மனசு ஏதோ அதை நம்ப தயங்குதுன்னு. அதான் பாண்டி என் கண் முன்னாடி இருக்கும் போதே சஞ்சீவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் சஞ்சீவ் கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் குழப்பம் தீர்ந்து நிம்மதியா இருக்கு. இனி ஒண்ணும் இல்லைன்னு. ஆஹா, மாப்பிள்ள பண்ற ஆள் மாறாட்டத்தை யாருமே கவனிக்கலன்னு நினைச்சாலும் கூட தங்கச்சியால அதை உணர முடியுதே. இத உடனே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஆகணுமே, இல்லன்னா மாப்பிள்ள மாட்டிப்பான். ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. வாங்க, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நீங்களும் நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த சந்தனம் எடுத்துக்கணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாலையை போட்டுக்கோங்க. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ஓம். சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஐயரே, சஞ்சீவ் சார் இன்னும் வரல. அவர் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம். சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். அம்மா, முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போறது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. அபி, சஞ்சீவ் சாருக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. சரி முத்தழகு. ஐயே, மறுபடியுமா? நம்ம போன் பண்ணாலும் மாட்டக்கூடாது. பேசாம தனியா போய் போன் எடுத்து பேசிட வேண்டியதான். மாமா, எங்க போற? இங்கே இரு. முத்தழகு, சஞ்சீவ் போன் எடுக்கல. எப்போ வருவாருன்னு தெரியல. நாமே சஞ்சீவ்காக வெயிட் பண்ணணும். நம்ம சம்பிரதாயத்தை எல்லாம் ஆரம்பிச்சிடலாமே. ஆரம்பிச்சிடலாமா? இல்ல அபி, சஞ்சீவ் சார் இல்லாம எப்படி? ஐயோ, இவங்க பேசுறத பார்த்தா மாப்பிள்ள வராம கல்யாண சம்பிரதாயம் எதுவும் ஆரம்பிக்காது போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? முத்தழகு, என் புள்ள வர வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கலாம். ஆனா நல்ல நேரம் காத்துட்டு இருக்காத. நீங்க சடங்கு சம்பிரதாயம்லாம் ஆரம்பிங்க. தாலி கட்டுறதுக்குள்ள சஞ்சீவ் எப்படியும் வந்துருவான். முத்தழகு, அம்மா அபி சொல்றதும் சரிதான். சடங்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடலாம். நீ என்ன மாமா சொல்ற? ஆரம்பிச்சிடலாம் முத்தழகு, அதான் சரியா வரும். நீ சொன்ன சரிதான் மாமா. ஐயரே, அம்மா, சடங்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, ஆரம்பிச்சிடுறேன். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சோபா
சௌபாகியதாம் பாகியதாம் ஹஸ்தாபியாம் அபய பிரதாமணிக்கனர் நானா விதேர்பூஷிதாம் மாப்ள, உன்கிட்ட தனியா பேசணும். என் கூட வா. யுக்தாம் சதா சக்திபிஹி சரசிஜ நயனே சரோஜகஸ்தே தமலதராம் சுகந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்யே. எங்க என்னண்ணே? இரு. மாப்ள, தங்கச்சிக்கு உன் மேல சின்ன சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகமா? என்ன சொல்றீங்க? ஆமா மாப்ள, தங்கச்சியால நீ பாண்டி இல்ல சஞ்சீவ்னு உணர முடியுது. ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் பூ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. ஆமா மாப்ள, நாம ஆள் மாறாட்டம் பண்ணி கெட்டப் போட்டு மத்தவங்க பார்வையை வேணா ஏமாத்தலாம். மனசை எப்படி ஏமாத்த முடியும்? தங்கச்சி மனசு முழுக்க நீ இருக்கிறதுனால தங்கச்சி மனசு அதுகிட்ட நீ தான் சஞ்சீவ்னு சொல்லிருச்சு. ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. பாண்டி எங்க போனாரு? ரெண்டு பேரும் ஆளைய மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. நீ சஞ்சீவ் தான்னு தங்கச்சி மனசுல தோன்னா கூட தங்கச்சியோட புத்தி அதை ஏத்துக்கல. உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்கு. நீ இங்கேயும் இருக்க அங்கேயும் இருக்கன்னு தங்கச்சிக்கு தோணுனதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி மனசுல இருந்த சந்தேகம் அதை விட்டு போயிருக்கு. ஓ, பாண்டி இங்க இருக்காரா? மாப்ள, இனிமேதான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தங்கச்சிக்கு உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நீ மாட்டிப்ப. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அண்ணே, ஆ? இந்த கல்யாணத்துக்கு ஏதோ சொல்லணும்னு பாண்டி. நினைச்சேன். சொல்லுங்க அபி. பிஸியா இருக்கீங்களா? பிஸியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு வாழை இலை வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் காளி அண்ணன்ட்ட வாங்கிட்டு வர சொல்லலான்னு. அண்ணா. ஆமா தங்கச்சி. அண்ணா, இந்த பணத்தை கொடுத்து யாரையாவது வாழை இலை மட்டும் வாங்கிட்டு வர ஆ, சொல்லிருங்க. சரிம்மா. பாண்டி, ஆ. போயிட்டு வரேன். எப்படியாவது இவள்கிட்ட எஸ்கேப் ஆடுறா சஞ்சீவ். பாண்டி, சொல்லுங்க அபி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க அபி. ஊர்ல சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த டைம்ல நீங்க திடீர்னு காணாம போனீங்கல்ல, அப்போ கணேசனை ஏன் எல்லார்கிட்டயும் நீங்க வரவே இல்லைன்னு போய் சொன்னாரு? ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபோதஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம். அது அபி, கல்யாணத்தப்ப நானும் சஞ்சீவும் ஒரே இடத்துல இருந்திருந்தா முத்தழகுக்கு இதுவரைக்கும் சஞ்சீவை தான் பாண்டிய நினைச்சு பழகிட்டு இருந்தோம். தான் கழுத்துல தாலி கட்ட இருந்தது நான் இல்ல சஞ்சீவ் தானே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னா அத முத்தழகால தாங்க முடியாதுல்ல அபி. அதனாலதான் நான் திரும்பி வந்த விஷயத்த முத்தழகிட்ட இருந்து மறைச்சேன். என்ன எப்படி பாக்குறா? ஒருவேளை நான் சொல்றத நம்பலையோ? மாமா எங்க போச்சு? நீங்க
சரியானதா பண்ணிருக்கீங்க பாண்டி. ம் மாமா நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ என்ன வரிசையா வராளுங்க. அம்மா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல முத்தழகு, பாண்டி கிட்ட கல்யாண செலவுக்கு பணம் போதுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். சஞ்சீவ் சார் கொடுத்த பணமே அதிகம், அதுவே போதும் அபி. மாமா சொல்லு முத்து. அத்தை கழுத்துல மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாரு. வாங்க கல்யாணத்தை பார்க்கலாம். சரி வாங்க. வாங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அபி, சொல்லுங்க அத்தை. தாலி கட்டுற நேரமும் வந்துருச்சு, இன்னும் சஞ்சீவ காணோம். நீ ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. சரிங்க அத்தை. ஆனா சஞ்சீவ் போனே எடுக்க மாட்டேங்கிறான். போன் எடு. மாமா ஆ இருங்க மாமா, இப்போ வந்துடுறேன். ம் ஹலோ. எங்க இருக்க சஞ்சீவ்? நான் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அபி. சீக்கிரம் வா, இங்க தாலி கட்ட போறாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சீக்கிரம் வா. என்ன சொல்றான்? வந்துட்டு இருக்காரா அத்தை, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. சரி. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவபணிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாக்ஷலக்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் ஸ்வாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜா வந்தே முகுந்த பிரியாம். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். வாங்கிக்கோ. மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே ஸ்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சஞ்சீவ், நமக்கும் இந்த மாதிரி 160ஆம் கல்யாணம் நடக்கணும். பாண்டி முத்தழகோட பாப்பா, நம்மளோட பாப்பா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்தி வைக்கணும். அத்தை, நீங்க வாங்க, நம்ம சாப்பிட போலாம். இல்ல வேண்டாம் அபி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, சஞ்சீவ் நம்ம கூட கல்யாணத்துக்கு வந்துட்டு கோயிலுக்குள்ள கூட வராம நம்ம ஆபீஸ்ல யாரையோ பாக்கணும்னு போனவன் இப்ப வரைக்கும் ஆளை காணோம். இப்ப வர அப்ப வரேன்னு இன்னும் வராமலே இருக்கா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? சஞ்சீவ் வராம நான் சாப்பிட போறது இல்ல, இந்த கோவிலை விட்டு போக போறதும் இல்ல. சஞ்சீவ் வரணும். சஞ்சீவையும் பாண்டியையும் ஒன்னா வச்சு நான் பார்க்கணும். அம்மா அது இல்லம்மா. சார், நான் உங்க கல்யாணத்துல வந்து இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ என்ன மாப்பிள்ள, அக்கா உன்னியும் பாண்டியையும் ஒன்னா பார்த்தாதான் சாப்பிடுவேன், கோவிலை விட்டு போவேன்னு சொல்லிடுச்சு. இப்போ என்ன மாப்பிள்ள பண்ண போற? இருங்க மாமா, இப்போ வந்துடுறேன். சஞ்சீவ், போன் எடு சஞ்சீவ். சஞ்சீவ், போன் எடு. ஹலோ சஞ்சீவ், நீ எங்க இருக்க சஞ்சீவ்? அபி, சாரி அபி, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. ஏன் சஞ்சீவ்? நான் கோயிலுக்கு வர்ற வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சஞ்சீவ், என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா அபி. சஞ்சீவ், இப்ப நீ எங்க இருக்க? இப்போ இங்க உனக்கு செக்கப் வந்தோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்கேன். அபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஒரு சின்ன காயம்தான். அப்பா, ஐயோம்மா, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான்
ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சஞ்சீவ், அப்பா அப்பா. அபி என்னாச்சு அபி? அத்தை, சஞ்சீவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மாப்பிள்ள ஏதோ தப்பா சொல்லிட்டான் போல இருக்கே. என்ன இப்படி ஆயிடுச்சு? சந்தோஷ், வாங்க எல்லாரும் ஹாஸ்பிடல் போலாம். வா அபி. மாமா என்ன யோசிக்கிற? வா நாமளும் போலாம். இல்ல, என்ன முத்து நீ கல்யாணம் ஆன அன்னைக்கே அப்பா அம்மா எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. நீ உங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் அபி கூட போய் சஞ்சீவை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? அதுவும் சரிதாவே பாண்டி. அண்ணா, நீ வா. போயிட்டு வா. போயிட்டு வாங்க. போயிட்டு வா. ஐயோ, பொய்ய சொல்லியிருக்கோம். சஞ்சீவ், எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் சஞ்சீவுக்கு அடிக்கடி போன் பண்ணி கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். நான் மட்டும் கால் பண்ணாம இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. அபி, சஞ்சீவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ என்ன பண்ணுவ? அழாத அபி. என்னால முடியல சந்தோஷ். ஐயோ மா, அழாதம்மா. சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. எனக்கு பயமா இருக்குடா. மாமா, ஸ்லோவா போகாம சீக்கிரம் வண்டி ஓட்டு. இத போறேன். சஞ்சீவ், கடவுளே, சீக்கிரமா போப்பா. சரிக்கா, போறேன்க்கா. போங்க. அபி, யோ மாப்பிள்ள, குடும்பமே உன்னை பார்க்க தான் உள்ள போயிருக்கு. இப்ப என்ன பண்ண போற? யோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையா யோசிச்சுட்டு இருக்க? எதனா ஐடியா இருக்கா? யோ, பதில் சொல்லிட்டு போயா. என்ன பதில் சொல்லாம இப்படி ஓடுறான்? நான் இவ்ளோ கேக்குறேன், பதில் சொல்லாம போறான். சரிதான், உலகத்துல 2 பொண்டாட்டி கட்டினவன் நிலமெல்லாம் இப்படிதான். ஓ, Dress மாத்துறானா? மாத்துட்டோம். என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள Dress மாத்திட்ட? இதே எதுக்கு கொண்டு போற? எல்லாம் ஒரு காரணமா தான். நீ சும்மா இருங்க மாமா. இரு மாப்பிள்ள, என்ன சொல்லிட்டு போயா. யோ, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? வந்து யோ, சொல்றேன். ச்சே. 2 பொண்டாட்டி இருக்கிறவனுங்க கூட சேர்ந்தாலே இந்த தொல்லை தான் போல. ச்சே, இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கூட சேரவே கூடாது. நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன இன்னும் யாரையும் காணுமே? மேடம், வந்துட்டாங்க. சஞ்சீவ்ன்ற நேம்ல இந்த ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க தேடி வந்த பேஷண்ட் 3rd ஃப்ளோர்ல 302ல இருக்காரு சார். வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்பாடா, எப்படியோ டைம்க்கு வந்து சொல்லி அனுப்பியாச்சு. சஞ்சீவனு ஆக்சிடென்ட் கேஸா? இந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டு போறா? ஐயோ, அப்படி ஒரு கேஸ் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரலையே. என்னது? ஒருத்த மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துட்டானா? அவன் அப்படியே அள்ளிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். டாக்டர். எஸ், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு அநியாயம் நடக்குது டாக்டர். ஏன் ஹாஸ்பிடல்ல அநியாயம் நடக்குதா? அப்படி என்ன நடக்குது? ஆமா டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாத ஒரு கேஸ ஒரு ஃபேமிலி பார்க்க வந்திருக்கு.
செல்லக்குட்டி அப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதம்மா. நான் சொல்றத கேளு. ஓகே மை ஸ்வீட்டி மை செல்லம். டாக்டர் டாக்டர் ஏய் யோ கதவு தட்டிட்டு உள்ள வர மாட்டியா நீ? ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல டாக்டர். நான் சொல்றத கொஞ்சம் எனக்காக செய்யணும். என்னது நீ சொல்றத நான் செய்யணுமா? யோ நான் யார் தெரியுமா உனக்கு? டாக்டர் ராமன், இந்த சிட்டிலே பிரபலமான டாக்டர்யா, சீஃப் சர்ஜன். வயித்துல கத்தி வச்சேன்னு வச்சுக்கோ காலி. யாரு டாக்டர்? பேஷண்ட் தான். ஐயோ டாக்டர் காமெடி பண்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கெட்டி மேடம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே சஞ்சீவ சரதசதம் சதவானம் பவதிகாயாயிஷ்யேதே திகே பிரதிதிட்டதி ஸ்ரீவத்ஸ சமார சமா கெட்டிமாடம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஜ்ஜீவ சரதாம் சதம். என்ன டேய், நீ 2 பொண்டாட்டி கட்டதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? டாக்டர் நோ நெவர், என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணல, நான் அபி முத்தழகு கிட்ட மாட்டிப்பேன் டாக்டர். மாட்டிக்கோ, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண முடியாதுடா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. முடியாது, நெவர். இந்த டாக்டர் ராமன் இருக்கானே, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவங்கள அடியோட வெறுக்கிறவன் நான். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா? நெவர். டாக்டர் என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் டாக்டர். இந்த பாரு, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என் மனசு இறங்காது. நர்ஸ், இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள. சரி ஓகே, சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்லிக்கிறேன். யார்கிட்ட சொல்ல போற? உங்க 2 பொண்டாட்டிங்க கிட்ட தான்.